எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்னுடைய கேரளா சமையலறையில் ரொம்ப சிம்பிளான கேரளா ஸ்டைல் மத்தங்க புளிங்கரி அப்புறம் வாழைத்தண்டு தோரன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல மத்தங்க புளிங்கரி பண்ணுறதுக்கு பருப்பு வேக வைக்கணும். இந்த சாம்பார் பருப்பு 1/2 கிளாஸ் போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுக்கணும். ஒரு சின்ன பீஸ் மத்தங்க, மஞ்சள் பூசணிக்காய், இது தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சள் பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுக்கணும். மஞ்சள் பூசணிக்காய் இந்த புளித்தண்ணியில் தான் வேக வைக்கணும். புளித்தண்ணி ஊற்றி அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மஞ்சள் பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த புளிங்கரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த மஞ்சள் பூசணிக்காய் புளித்தண்ணியில் வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி உடையாமல் தனித்தனியாக தான் இருக்கும். இதுக்கு ஒழிச்சு கறி தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதில் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகும்போது கடுகு, கொஞ்சம் உளுந்து, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கொஞ்சம் கறிவேப்பிலை. சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளிங்கரியில் போடலாம். அவ்வளோதான், மத்தங்க புளிங்கரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. வாழைத்தண்டு தோரன் பண்ணுறதுக்கு இந்த வாழைத்தண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணும். இல்லைன்னா அது கருப்பு கலர் ஆகிடும். ஒரு 3-4 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் துருவன தேங்காய், சில்லி ஃப்ளேக்ஸ், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சதைச்ச காஞ்ச மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். கறிவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் அந்த வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துடுச்சு. இதில் துருவன தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வாழைத்தண்டு தோரன் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம 2 சிம்பிள் கேரளா ரெசிபீஸ் பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.